வித்தியாசமான பந்துவீச்சு முறை கொண்ட பாகிஸ்தான் பந்துவீச்சாளர் பந்தை எறிவதாக ஆஸ்திரேலிய வீரர் கேமரூன் கிரீன் புகார் அளித்துள்ளார். உள்ளூர் போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பாகிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் உஸ்மான் தாரிக் குறுகிய காலத்திலேயே அந்நாட்டின் நட்சத்திர பந்துவீச்சாளராக உருமாறியுள்ளார். இவர் சமீபத்தில் பங்கேற்ற பல்வேறு சர்வதேச லீக் தொடர்களில் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தினார். நின்று கொண்டு பந்து வீசும் இவரின் வித்தியாசமான பந்துவீச்சு முறை பல்வேறு பேட்ஸ்மேன்களை திணற வைத்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடரில் பாகிஸ்தான் அணியில் இடம் பிடித்த அவர் அந்த தொடரில் சிறப்பாக செயல்பட்டார். தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக T20 தொடரிலும் அவர் இடம் பிடித்தார். இந்த தொடரில் முதல் போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது T20 போட்டி லாகூர் கடாபி மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 198 ரன்கள் குவித்தது. பின்னர் ஆடிய ஆஸ்திரேலிய அணி ஆரம்பத்தில் இருந்தே விக்கெட்டுகளை இழந்து திணறியது. அப்போது பாகிஸ்தான் வீரர் உஸ்மான் தாரிக் 11வது ஓவரை வீச வந்தார். அந்த ஓவரின் 5வது பந்தில் ஷதாப் கானிடம் கேட்ச் கொடுத்து ஆஸ்திரேலிய வீரர் கேமரூன் கிரீன் வெளியேறினார். ஆட்டம் இழந்து வெளியேறிய கேமரூன் கிரீன் பாகிஸ்தான் வீரர் உஸ்மான் தாரிக் பந்தை எறிவதாக சைகை காட்டினார். இதனால் மைதானத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் இந்த போட்டியில் 90 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இதனைத் தொடர்ந்து உஸ்மான் தாரிக் பந்துவீச்சு முறை குறித்து ஆஸ்திரேலியா தரப்பில் ICC-யிடம் புகார் அளிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பாகிஸ்தானின் முன்னாள் பந்துவீச்சாளர் அஜ்மல் குறித்து ஆஸ்திரேலியா அளித்த புகாரின் அடிப்படையில் அவர் பந்துவீச்சை மாற்ற வேண்டிய நிலை வந்தது. அதன் பின்னர் மீண்டும் சர்வதேச போட்டிகளில் களம் கண்ட அஜ்மல் தனது பழைய ஃபார்மை வெளிப்படுத்த முடியாமல் சர்வதேச அரங்கில் இருந்து காணாமல் போனார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்ற ஒரு நிலை தற்போது உஸ்மான் தாரிக்குக்கும் வருமா என்ற அச்சம் எழுந்துள்ளது.